ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இது கந்த புராணம் அத்தியாயம் 6. காஷிப முனிவருக்கும் மாயை என்ற பெண்ணுக்கும் ஒரு அசுரன் பிறந்தான். அவனுடைய பெயர் சூரபத்மன். அவன் வீரமும் வலிமையும் மிக்கவனாக இருந்ததால் அசுரர்களுக்கு எல்லாம் தலைவனானான். அது மட்டும் இல்லாமல் 3 உலகத்தையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டு வந்தான். இந்த டைமில் தேவர்களை எல்லாம் ரொம்ப துன்புறுத்தினான். தேவர்கள் அவனுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் ரொம்ப தவித்தாங்க. அவனை எதிர்த்து போர் பண்ணணும் அப்படின்னா அவன் அளவுக்கு அவங்க கிட்ட பலம் இல்லை. அதனால் அவனை எதிர்த்து போர் செய்யவும் முடியாமல் நிம்மதியாகவும் இருக்க முடியாமல் எந்நேரமும் பயத்தோடையே வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இருக்க பிரம்மதேவனுடைய மானச புத்திரர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் இவங்க 4 பேருமே ஈசன் கிட்ட போய் ஞான உபதேசம் வாங்க கைலாயத்துக்கு போறாங்க. அங்க வாசல்ல காவல் காத்துட்டு இருந்த நந்தி தேவன் இவங்களை சந்தோஷமா வரவேற்று இறைவன் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க சனகாதியர் 4 ஈசனை வேத வாக்கியங்களால துதித்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை என்னன்னா, எம்பெருமானே, நாங்க வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வேதம்ங்கிறது ஒரு சமுத்திரம் மாதிரி. அந்த சமுத்திரத்துடைய கரை காணாமல் தவிக்கின்றோம். அதாவது இந்த வேதத்துடைய முடிவு என்னங்கிறத எங்களுக்கு புலப்பட மாட்டேங்குது. எங்களுக்கு மெய்யுணர்வு தோன்றும்படி அதை நீங்க தான் உணர்த்தி கருணை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. இதை கேட்ட மகேஸ்வரனும், அன்பர்களே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வேதாகமங்களின் முடிவை நான் உணர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நந்தி தேவனை கூப்பிட்டு, இந்த சனகாதியருக்கு நான் வேதம் உணர்த்த போறேன். இந்த வேலையில தடங்கள் வராமல் இருக்கணும். என்னை தேடிக்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா அதில் மன்மதனை மட்டும் நீ உள்ள அனுப்பு, வேற யாரையுமே நீ உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாரு. ஈசனுடைய கட்டளையை ஏற்று நந்தி தேவரும் கைலாயத்துடைய கிழக்கு வாசல்ல போய் நின்று காவல் காக்குறாரு. நந்தி தேவர் போனதும் இறைவன் அவர் பக்கத்துல இருந்த கல்லால மரத்துக்கு இந்த 4 பேரையும் கூட்டிட்டு போய் அதனுடைய நிழல்ல அவங்கள உட்கார செய்து அவங்களுக்கு சரியை, கிரியை, யோகம் என்னும் 3ஐயும் அவர் உபதேசம் செய்யறாரு. அது முடிஞ்ச உடனே அவங்க ஈசனை பார்த்து இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. என்னன்னா, சுவாமி, மன ஒழுக்கம் ஏற்பட எங்களுக்கு ஞானத்தையும் உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈசன் என்ன பதில் சொல்றாருன்னா, பிரம்மபுத்திரர்களே, அதை நான் வாயால சொன்னா உங்களுக்கு புரியாது, நான் செஞ்சு காட்டுறேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில சின்முதிரை வச்சு அவர் அப்படியே தியானத்துல போறாரு. அதை பார்த்து அவங்களும் சின்முத்திரை வச்சு தியானத்துக்குள்ள போறாங்க. ஸோ ஈசனும் தியானத்துல இருக்காரு. இந்த சனகாதியர் 4 தியானத்துல இருக்காங்க. ஈசன் உணர்த்திய தியானத்தை இந்த 4 பேரும் தியானம் செய்து கத்துக்கிறாங்க. அவங்களுடைய மன ஒழுக்கத்தை எப்படி கொண்டு வர்றதுன்ட்டு அந்த தியானம் மூலம் கத்துக்கிறாங்க. இப்படி ஈசன் இந்த ஞானத்தை உணர்த்தியது ஒரே ஒரு கணம் தான். ஆனாலுமே தேவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அது பல யுகங்கள் மாதிரி தெரியுதான். இந்த மாதிரி இதுக்கு முன்னமே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சமயம் தேவி கைலாயத்துல விளையாட்டா ஈசனுடைய திருக்கண்களை அவங்களுடைய கரத்தால, அவங்களுடைய கைகளால மூடி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விளையாடின போது அண்ட சராசரங்கள் ஒளியே இல்லாம, அதாவது லைட்டே இல்லாம பல யுகங்கள் இருட்டுல இருந்துதான். இது ஏற்கனவே நடந்திருக்கு இந்த சம்பவம். அதே மாதிரி இப்பயும் அவர் கண்மூடி தியானத்துல போனது ஒரே கணம் தான். ஆனா தேவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் பல யுகங்கள் ஸ்தம்பித்தது போல இருந்ததாம். இறைவன் யோக மார்க்கத்தில் அமர்ந்து விட்டதால் அவரால் படைக்கப்பட்ட சகல ஜீவராசிகளும் கூட யோக மார்க்கத்தில் தங்களுடைய மனத்தை செலுத்த ஆரம்பித்தனர். அதனால் காமம் அவர்களை விட்டுவிட்டது. காமம் தானே எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படையான காரணம். அதனால குற்றங்கள் எல்லாம் குறைந்து விட்டன. ஆண்கள் இன்பத்தில் அவங்களுடைய நாட்டத்தை விட்டுவிட்டு யோக மார்க்கத்தில் அவங்களுடைய மனதை செலுத்த ஆரம்பித்தனர். அதனால் பிறப்பு குறைந்து விட்டது. தீய செயல்கள் புரியும் துஷ்டர்கள் கூட அத்தகைய செயல்களை எல்லாம் கைவிட்டு விட்டனர். இந்த சமயத்துல தான் அசுரன் சூரபத்மனுடைய கை ஓங்குது. அவன் தேவர்களை எல்லாம் இன்னும் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். பார்த்த இடத்துலயே தேவர்களை எல்லாம் அடிச்சு நொறுக்குமாறு தன்னுடைய வீரர்கள் கிட்ட உத்தரவிடுறான். பானுகோப்பனை அனுப்பி இந்திரனை சிறைபிடித்து வருமாறு சொல்றான். பானுகோப்பன் கரெக்டா அமராவதியை போய் ரீச் ஆகும்போது இந்திரனும் இந்திராணியும் அங்க கரெக்டா இல்லாதனால அந்த டைம்ல அவங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த தேவர்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இந்திரனுடைய மகனான ஜெயந்தனை சிறைபிடித்து கூட்டிட்டு வந்துட்டான் பானுகோப்பன்.
இந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்திரனுக்கு தாங்க முடியாத வருத்தம். ஆனாலும் என்ன செய்யறது, அசுரனை எதிர்த்து அவங்களால போரிட முடியாது. அதனால ஈஸ்வரனையே போய் தஞ்சம் அடைவோம், அவர்கிட்டயே நம்ம போய் உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களோட சேர்ந்து அந்த விண்ணுலகை விட்டுவிட்டு இமாலய சாரலை அடைந்து அங்க ஒரு இடத்துல இறைவனை குறித்து, அதாவது ஈசனை குறித்து தவம் செய்கிறான். ஈசனும் எதுவுமே தெரியாதவர் மாதிரி அவருக்கு முன்னாடி தரிசனம் தந்து, இந்திரா, என்னை குறித்து நீ தவம் செஞ்சுட்டு இருந்த, என்ன வேண்டுமப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் செஞ்ச இந்திரன் தன் கண்களில் கண்ணீர் பெருக சொல்றாரு, பிரபோ சர்வேஸ்வரா, தங்களுக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா? அசுரன் சூரபத்மனுடைய தொல்லை எங்களால் தாங்கவே முடியலை, ரொம்ப அளவுக்கு மீறி விட்டன, தேவர்களை புழு போல துடிக்க செய்கிறான் அவன். அந்த அசுரனை எதிர்த்து நாங்கள் போரிடலாம்னா அந்த அளவுக்கு வலிமை எங்க கிட்ட இல்லை. அசுரனுடைய தளபதிகளில் ஒருவனான பானுகோப்பன் அமராவதியை கைப்பற்றி கொள்ளை கொண்டதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய மகன் ஜெயந்தனையும் சிறைபிடித்து கொண்டு சென்று விட்டான். உங்களுடைய அனுகிரகம் இருந்தே நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோமே சுவாமி, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். இந்திரா, வருத்தப்படாத, என்னை அவமதிக்க தக்கன் ஒரு வேள்வியை நடத்தினா இல்லையா, அதுல நீங்க எல்லோருமே கலந்து கொண்டீங்க இல்லையா, அதனுடைய விளைவாகத்தான் நீங்க இப்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு மகன் தோன்றுவான், அவன் இந்த அசுரன் சூரபத்மனை மாய்த்து உங்கள் துன்பங்களை எல்லாம் போக்கி விடுவான் அப்படின்னு அனுகிரகம் செய்துவிட்டு உடனே மறைந்து போறாரு. இதை கேட்ட இந்திரனுக்கு மனசளவில் சிறிதளவு நிம்மதி. அதுக்கப்புறம் மனோவதி பட்டணத்துல தேவகுரு பிரகஸ்பதியை பார்த்து அவருடைய அரண்மனையில தன்னுடைய மனைவியை தங்க செய்துவிட்டு இந்திரன் பிரம்மலோகம் போறாரு. போற வழியில அவர் யோசிக்கிறாரு, என்னன்னா இறைவன் நான் தேவ துயர் தீக்கிறேன்னு சொல்லியிருக்காரே தவிர எங்க எப்போங்கிறத கிளியரா சொல்லலையே, அது நடக்கிறதுக்கு பல யுகங்கள் ஆகிவிட்டா அது வரைக்கும் நாம இந்த தொல்லைகள் எல்லாம் எப்படி சகித்து கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இந்திரன். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.